Hello everyone, welcome to Kavi's Corner, and today we are doing something new. Many of you have requested me to do a video in Tamil, which is my mother tongue, and this is a traditional South Indian Paruppu Usali recipe. So here it goes in Tamil. So welcome, vanakkam. இன்னைக்கு நம்ம பருப்பு உசலி பண்ண போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் சவுத் இண்டியன் ரெசிபி. இதை நிறைய பேர் இப்போல்லாம் பண்ணுறதில்ல, ஏன்னா இதில் கொஞ்சம் வேலை இருக்குது. ஊற வைக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் அரைக்கணும், அப்புறம் வேக வைக்கணும், அப்புறம் இந்த காயெல்லாம் தாளிச்சிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்க்கணும். ஸோ நிறைய பேர் பண்ணுறதில்ல. நானே அமெரிக்கா வந்து ஒரு 31 வருஷம் ஆகுது. ஆனால் இந்த 31 வருஷத்தில் ஒருத்தர் தான் இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் வீட்டில் செய்கிறது தான். ஓகே, இன்றைக்கி நான் பண்ணுற பருப்பு உசலி ரெசிபி எனக்கு ரொம்ப பிடிச்சமான ரெசிபி, நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஸோ முதல் வந்து துவரம் பருப்பு 1 கப்பு, அப்புறம் சன்னா தால் அல்லாட்டி கடலைப்பருப்பு 1/2 கப், எல்லாத்தையும் ஊற வைக்கணும். ஒரு 1 மணி டு 2 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டு, அதோட நம்ம வர மிளகாவும் ஒரு 6 வர மிளகா ஊற வைக்கணும். கொஞ்சம் சீரகம், மஞ்சள் தூள், அப்புறம் பெருங்காயத்தூள், உப்பு. அப்புறம் நம்ம இந்த இட்லி தட்டெல்லாம் கொஞ்சம் க்ரீஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை ஸ்டீம் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வந்து அவரைக்காய், யூஸ்வலி பீன்ஸில் பண்ணுவாங்க. பீன்ஸு, கேபேஜு, சவ் சில நல்ல ஒரு ட்ரையாக வர வெஜிடபிள்ஸில் பண்ணுவாங்க இது. ஆனால் நம்ம இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் வளைச்ச அவரைக்காய் வச்சு பண்ண போகிறோம். இது ஒரு ஐ திங்க் ஒரு 1 month பேக் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான், எப்படி நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சோன்னு. இன்றைக்கி வந்து பழுப்பில் அவரைக்காய் வந்திருக்கு நம்ம தோட்டத்தில். இது பார்த்துருக்கீங்களா தெரியல, ரொம்ப அழகு கலர். அதே இந்த வெள்ளைப்பூ வரதெல்லாம் வந்து பச்சை அவரைக்காய், ரெகுலராக நம்ம கடையில் பார்க்குற அவரைக்காய். இதெல்லாம் நோ பெஸ்டிசைட்ஸு, எந்த வித மருந்தும் போடாமல் வளர்றது, நல்ல ஹெல்தியான வெர்ஷன். இதை வெறும் நம்ம நார் எடுத்துட்டு சின்னதாக வெட்டி, நான் யூஸ்வலி உடனே யூஸ் பண்ணிடுவேன். ஆனால் சில டைமில் நிறைய பறிக்கணும்னு இருந்துச்சுன்னா நிறைய குவான்டிட்டி வரும். அப்போ என்ன பண்ணணும்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு மீதி நிறைய இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, வாஷ் பண்ணி மெலிசாக வெட்டி பொரியல் கோசம் வெட்டி ஃப்ரீசரில் போட்டுடுவேன். இதுதான் அந்த 2 பேக்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு பல்காக குக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பருப்பு உசிலி இவ்வளோ குவான்டிட்டிக்கு நான் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 to 8 கப்ஸ் ஆஃப் ஃப்ரோசன் அவரைக்காய் வச்சுருக்கேன். இங்கே இதை ஹைசந்த் பீனுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கடைசியில் தேங்காய் கொஞ்சம் போட்டு இறக்க போகிறோம். சரிங்களா, இப்போ முதல்ல இந்த பருப்பு எல்லாம் அரைச்சிக்கலாம். ஓகே, ஸோ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இது வந்து கொரன்னு அரைக்கணும். கம்மியாக தண்ணி விடுங்க. நிறைய தண்ணி விட்டால் அது ரொம்ப கஷ்டமாயிரும் பண்ணுறதுக்கு, பிக்க வராது. அப்புறம் நம்ம தாளிக்கும் போதும் ஒரு மாதிரி குழன்னு கூட்டு மாதிரி ஆயிரும். பருப்பு உசிலி வந்து உதிரியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ முதல் வர மிளகா அடியில் போட்டுருங்க, சீரகமும் போட்டுடுங்க. அது நல்லா மையாக அரைஞ்சிரும். ஓகேங்களா, அப்புறம் உங்கள் மொத்த பருப்பும் போட்டு இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கோர்ஸாக இருக்கணும், ஆனால் வடை மாவு மாதிரி இருக்கக்கூடாது. இன்னும் நம்ம பருப்பு வடை பண்ணுவோம்ல, அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாகவே அரைச்சிக்கோங்க. தண்ணி ரொம்ப கம்மியாக விடுங்க. அது ஊற வச்ச தண்ணியே போதும். ஒரு 1 to 2 hours ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அதுவே நல்லா தண்ணி இருக்கும் உங்களுக்கு. எக்ஸ்ட்ரா ஊற்றணுன்னு கூட கிடையாது. ஸோ இது மாதிரி மொத்தையாக கையில் எடுத்து ஒரு கையளவு எடுத்து ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. பண்ணி இது தட்டு இட்லின்னு சொல்லுவாங்க பெங்களூர் சைடு, அந்த ஸ்டாண்டு தாங்க இது. நான் இந்தியாவில் தான் வாங்கினேன் ஒன் ஆஃப் மை ட்ரிப்ஸில். ஸோ என்ன பண்ணுங்கள், அதை நம்ம இட்லி தட்டில் ஸ்டீம் பண்ண போகிறோம். தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்தப்புறம் வையுங்க. ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளே உங்கள் தட்டு இந்த பருப்பு உசிலிக்கு ரெடி ஆயிரும் மாவு. அந்த ரா ஸ்மெல்லாம் போனாலே போதும். இப்போ நம்ம இந்த வெஜிடபிள்ஸை தாளிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் வர மிளகா ஒரு 2, அப்புறம் 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சாம்பார் தூள். அதுதான் நம்ம சீக்ரெட் இன்க்ரீடியண்ட், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் டர்மரிக் பவுடர், பெருங்காயம் அண்ட் சால்ட், அப்புறம் கறி லீவ்ஸ், க்ரீன் சில்லிஸ் அப்படியே ஸ்லைட்டாக கீறி வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், நீங்கள் வெங்காயம் போடணுன்னா போடலாம், அல்லாட்டி தேவையில்லை. நான் வந்து ஒரு வெள்ளை வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கேன், அது ஒரு 1 கப்பு. இப்போ ஒரு 1/4 கப்புக்கு எண்ணெயை ஊற்றிக்கோங்க பேனில். ஓகேங்களா, நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்களா ரொம்ப நல்லாயிருக்கும்.
பட் நம்ம வந்து இப்போ ரிஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் போடுவோம். இது வந்து கடுகு, ஓகேங்களா? கடுகு நல்லா பொரிஞ்ச அப்புறம் சீரகமும் கறி லீவ்ஸு, அந்த 2 வரமிளகா வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்தப்புறம் வெங்காயத்தை போடுங்க. அப்புறம் பச்சை மிளகா கொஞ்சம் நல்லா ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்குங்க. உங்களுக்கு கலரெல்லாம் ரொம்ப வரணும், நல்லா பொரிஞ்செல்லாம் வரணும்னெல்லாம் கிடையாது. ஸ்லைட்டாக கலர் மாதிரி அந்த வெங்காயம் வதக்கின உடனே நீங்கள் உங்கள் அவரைக்காயை போடுங்க. இது இன்னமும் ஃப்ரோசனாக தான் இருக்குது, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கம்ப்ளீட்டாக தாலாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. எடுத்திங்கன்னா போட்டிங்கன்னா சமையலில் பண்ணி முடிங்க, ஓகேங்களா? இதெல்லாம் ஒன்றும் ராக்கெட் சயின்ஸே கிடையாது. எடுத்து ஒரு 2 நிமிஷம் வதக்குனாலே அது நல்லா தா ஆயிரும். அண்ட் நார்மலாக ஃப்ரெஷ்ஷு அவரைக்காய் மாதிரியே வந்துடும் உங்களுக்கு. அதுவும் இது நம்ம தோட்டத்தில் எடுத்ததா பயங்கர டெண்டரு, குயிக்காக குக் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம பொடியெல்லாம் போடுவோம். பெருங்காயம் தூள், அப்புறம் மஞ்சள் தூள், சாம்பார் தூள், அப்புறம் உப்பு, இந்த 4த்தையும் போட்டு ஒரு நல்ல வதக்குங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. அந்த ரா ஸ்மெல்லாம் போட்டோம். இப்போ நம்ம ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றுவோம். ஏன்னா இது வந்து ஸ்டீம் ஆயிரும். இந்த ஹீட்டுக்கு அது ஸ்டீம் ஆகும். ஒரு மூடி போட்டு தான் குப்புன்னு வெந்துடும். ஸோ உங்கள் குக்கிங் டைமு ரொம்ப கம்மியாயிரும். அப்புறம் அடுப்பும் வந்து மீடியம் லோவில் வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு அடி பிடிக்காது, நல்லா நீட்டாக வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 to 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம பருப்பு உசிலிக்கு அந்த பருப்பும் ரெடி ஆயிடுச்சு. அது கொஞ்சம் கூல் டவுன் பண்ண வைங்க. ஸோ முதல் வந்து நான் யூஸ்வலி இதை ஸ்டீம் பண்ணி வச்சுப்பேன் ரெடியாக. அதுக்கப்புறம் தான் தாளிக்கிற வேலை, ஓகேங்களா? இது கையிலேயே பிச்சு போடலாம், ஆனால் ஒழுங்காக வராது, ஓகே? ஸோ என்னுடைய சிம்பிள் ஈஸி மெத்தட் வந்து மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் கொடுத்தாலே இந்த மாதிரி பூவாக வந்துடும். இப்படி தான் நம்மளுக்கு வேணும். நம்ம காயும் வெந்துருச்சுங்க. அதில் உடனே இதை கொட்ட வேண்டியது தான். ஓகே, 2 பேட்சாக அரைச்சேன். இது ஒரு பல்காக பண்ணுறேன். நான் ஒரு 15 பேருக்கோசம் பண்ணுறேன். ஸோ குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் போடுங்க. அவ்வளோ அமேசிங் ஃப்ளேவர் இருக்கும். அப்புறம் நம்ம கொத்தமல்லி தூவி அப்புறம் தேங்காய் பூவை போட்டு இறக்க வேண்டியது தான், ஓகேங்களா? இது வந்து ஃப்ரோசன் கிரேட்டட் கோகோனட் இங்கே ஃப்ரீசர் செக்ஷனில் கிடைக்கும். அல்லாட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே கிரேட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். சால்ட்டெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எந்த கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. நம்மளுடைய பருப்பு உசிலி ரெடி. இது வந்து நீங்கள் ரசத்துக்கு, சாம்பாருக்கு, புளி குழம்புக்கு, மோர் குழம்புக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். தயவு செய்து ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கையில் ஒரு வாட்டியாச்சும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னுடைய தமிழ் வெர்ஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட்டை போடுங்க, அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.